புதிய பாடல். மனிதனுக்கு புதிய பாடல் என்பது உற்சாகமான வேளையிலே வரும். சங்கடமான வேளையிலும் அவன் பாடக்கூடும். இந்த புதிய பாடல் எப்படி பிறக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு பேசுகிறார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நல்ல பெற்றோருக்கு மோசமான பிள்ளைகள் பிறந்து விடுகிறார்கள். ஆச்சரியப்படுகிறோம். இவ்வளவு நல்ல தகப்பனுக்கு, இவ்வளவு நல்ல தாய்க்கு இப்படி பிள்ளைகளா? என்ன இவ்வளவு அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்களே. தாயும் தகப்பனும் எவ்வளவு அருமையான மக்கள் என்று சொல்லுகிறோம். அதே சமயத்தில் எவ்வளவு மோசமான தாய் தகப்பன், ஆனால் எவ்வளவு அருமையான பிள்ளைகள். தகப்பனை போல் இல்லையே. தகப்பன் துன்மார்க்கனாய் இருந்தும் மகன் எவ்வளவு நீதியாய் எவ்வளவு உத்தமனாய் இருக்கிறான் என்று உலகத்தில் வித்தியாசமான குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். தாயைப் போல பிள்ளை 100 போல சேலை என்பது எப்போதும் சரியாகாது. தாயைப் போல பிள்ளைகள் அமைவது இல்லை. தகப்பனை போல பிள்ளைகள் அமைவது இல்லை. வித்தியாசமாகவே அமைந்து விடுகிறார்கள். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான தகப்பன் ஆகாஸ் பொல்லாத தகப்பன். யூதாவை விக்கிரகத்தினாலே நிறைத்து போட்டவன், தொழுகையை மாற்றிவிட்டவன். யெகோவாவின் தொழுகையை பாகால் தொழுகையாய் மாற்றினான். தேசம் எங்கும் விக்கிரகத்தை நிரப்பி வைத்தான். இப்படிப்பட்ட பாகால் வழிபாட்டை கொண்டு வந்த அவனை குறித்து வேதம் சொல்கிறது. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். எவ்வளவு பொல்லாத மனிதன் பார்த்தீர்களா? ஆலயத்தின் கதவை பூட்டினான். தொழுகையை நிறுத்த பார்த்தான். ஆராதனையை நடக்காதபடி செய்தான். லேவியர்கள் உள்ளே நுழையாதபடி தடை. கதவை இழுத்து மூடினான். எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டிய எருசலேம் தேவாலய கதவுகள் இழுத்து மூடப்பட்டன. பிரகாசிக்கிற விளக்குகள் அடைக்கப்பட்டன. நாடெங்கும் விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. பாகாலிகள் வழிபாடு இஸ்ரவேலின் தேசமெங்கும் யூதா எங்கும் உண்டாயிற்று. என் அருமையான சகோதரனே சகோதரி, இப்படி தேசத்திலே தேவ பக்தி அற்றுப்போக பண்ணினவன் ஆகாஸ் கடவுளுக்கும் மனிதனுக்குள்ள உறவை உடைத்தான். தேசத்துக்கும் தேவனுக்குள்ள உறவை முறித்தான். எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருள் சூழ்ந்தது யூதா நாட்டிலே. இந்த கொடுமையை செய்தவன் தான் ஆகாஸ் என்ற மன்னன். கதவை இழுத்து பூட்டி விட்டான், ஆலயத்தின் கதவை. என் அருமையான சகோதரனே, ஆராதனை நடப்பதற்கு தடையாக நாம் செயல்படுவோமானால், ஊழியக்காரன் நின்று பேச முடியாதபடி அவனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுவோமானால், ஆராதனைக்கு கதவடைக்கிறோம், உண்மையான தொழுகைக்கு கதவடைக்கிறோம். சபையிலே விளக்குகள் அணையப் போகின்றன. சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரன் மௌனமாக போகிறான். என் பிரியமான சகோதரனே, கடைசி காலத்திற்கு தரிசன எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாஸ்
இஸ்ரவேலின் தொழுகைக்கு விரோதமாக எழுந்ததினாலே அவனுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள், அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், ஊழியத்தை தடைபடுதை ஒருவருக்கும் வந்துவிடாதபடி இந்த நாளில் எச்சரிப்போடு இந்த செய்தியை தருகிறேன். என் பிரியமான சகோதரனை சகோதரிகள், ஆகாஸ் தனக்கு அதிகாரம் இருக்கிறபடியினாலே அப்படி செய்தான். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனை பரிகாசம் பண்ணினான். தேவனுடைய மகத்துவங்களை எள்ளி நகையாடினான். பிரியமானவர்களை, இன்றைக்கும் ஏதோ உலக பிரகாரமான சங்கங்கள் போலவும் சட்ட மன்றங்கள் போலவும் பாராளுமன்றங்களைப் போலவும் சபையை அற்பமாக எண்ணுகிற ஜனங்கள், the greatest power is the church of God. உலகத்திலே மிக வல்லமை உள்ளது தேவனது சபை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று தேவனாலே முத்திரை போடப்பட்டது. அரசாங்கத்தின் சங்கங்கள் அல்ல, தேவனது சபை. ஆமென். சபைக்கு விரோதமாக போராடுகிறவர்கள், சபைக்கு விரோதமாக கதவடைக்கிறவர்கள், அன்றைக்கு சவுல் வீடுகளோடு நினைந்து சபையை பாழாக்கினான். தேவன் ஓரளவுக்கு அனுமதித்தார். திடீரென்று அவனை சந்தித்து கத்த சொன்ன வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இன்றைக்கும் வீடுகளோடு சென்று சபையை பாழாக்கும்படியாக, வீடுகளோடு சபைக்கு விரோதமாக பேசி கூடி குலாவுகிற வார்த்தைகளுக்கு விரோதமாக பரலோகத்தின் தேவன் எழுந்தருளுவார். அவர் தனது நீதியை நிச்சயமாய் நிரூபிப்பார். தேவன் பரிகாசம் பண்ண விட்டார். ஆகையினால் என் அருமையான சபையே, ஆகாசின் ஆவி நம்மை விட்டு முற்றிலுமாக தொலைந்து போவதாக. ஆகவே அவன் அன்றைக்கு ஆலயத்தை அவன் இழுத்து மூடினான். ஆலயத்தின் கதவுகளை அடைத்தான். பிரியமானவர்களே, அடைக்கப்பட்ட கதவு தொழுகையில் நின்று போய்விட்டது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ற முழக்கம் நின்றது. பாகால் வழிபாடு, விக்கிரக வழிபாடு தேசமெங்கும். இது என்றோ நடந்ததுதானே என் பிரியமான சகோதரனே. அடைக்கப்பட்ட வாசல், அந்த வாசலிலே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அருமையானவர்களே, கதவை அடைத்த சபைகள் இன்றைக்கு வாசலில் நின்று கொண்டிருப்பது கர்த்தர். என் பிரியமான சகோதரனை சகோதரியை, நாம் செய்கிற ஏதேனும் காரியங்கள், நம்முடைய நடவடிக்கைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சபைக்கு வெளியே நிறுத்துமானால் அது எத்தனை பரிதாபமான காரியம். இன்றைக்கு நாம் பொதுவாக பார்ப்போம், எத்தனையோ சபைகள் வாசலிலே இயேசு நிறுத்தப்பட்டு விட்டார். பெந்தெகோஸ்தே சபை வாசலிலும் இயேசு நிறுத்தப்பட்டு விட்டார். பாரம்பரிய சபை வாசலில் இயேசு நிறுத்தப்பட்டு விட்டார். உபதேசங்களுக்கு இன்று வழி இல்லை. எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாத முழக்கங்கள், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை ஆதரிப்பார் என்று தாலாட்டு பாட்டுகள், எச்சரிப்பை முழக்கங்கள் அடங்கிவிட்டன. மறந்திரும்புதலின் சத்தங்கள் ஓய்ந்து விட்டன. கர்த்தருக்காக சிலுவை சுமக்கிற படை இன்றைக்கு நின்று போயிற்று. எல்லாமே தடையாயிற்று. ஆண்டவர் வெளியே இழுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற பரிதாபமான காட்சி திருச்சபையினுடைய காட்சியாயிருக்கிறது. வாசியுங்கள் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். பிரியமானவர்களே, அருமையான PA சிஸ்டம், அருமையான ஒளிவிளக்குகள், நல்ல பிரசங்க மேடைகள், நல்ல குரல் வளமிக்க ஒரு போதகர், நல்ல அருமையான தமிழில் பிரசங்கம். தேவ சமூகம் இருக்கிறதா? தேவ சமூகம் சபையில் இருக்கிறதா? மொழிக்காக கர்த்தர் வரமாட்டார், பேச்சு ஆற்றலுக்காக வரமாட்டார், PA சிஸ்டத்துக்காக வரமாட்டார், பரிசுத்தத்துக்காக வருவார், உபதேசத்துக்காக வருவார், உண்மைக்காக வருவார், சத்தியத்துக்காக வருவார். அருமையானவர்களே, ஆகையினாலே சபையிலே இயேசு தங்கி இருக்கிறாரா?
எனக்குள்ளே தேவ சமூகத்தை நான் காத்திருக்கிறேனா என்று. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆம் என்று ஆமேன் என்று சொல்வாரானால் நாம் தேவ சமூகத்தை காத்து வருகிறோம். என் பிரியமான சபையே, இந்த நாளிலே நீ ஆழமான தீர்மானத்துக்கு வர வேண்டும். உன் படிப்பை தக்க வைத்திருக்கிறாய், உன் ஞானத்தை தக்க வைத்திருக்கிறாய், உன் உத்தியோகத்தை தக்க வைத்திருக்கிறாய், குடும்ப பெருமையை தக்க வைத்திருக்கிறாய், உன் பிள்ளைகளுடைய மதிப்பை தக்க வைத்திருக்கிறாய், உன்னுடைய மனைவியை பாதுகாக்கிற நிலைமையிலே எல்லாம் தக்க வைத்திருக்கிறாய். உனக்குள்ளே தேவ சமூகம் இருக்கிறதா? Have you maintained God's peace, God's presence in your mind? உன் மனதுக்குள்ளே தேவ சமூகம் காக்கப்பட்டிருக்கிறதா? என் பிரியமான சபை, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தை காக்கிறவளாய் இருக்க வேண்டும். அநேக சமயத்தில் நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பராக்கிரமசாலியான சிம்சோன், அவருடைய பரிதாபமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் விலகி போனது மாத்திரமல்ல, அதை விட பரிதாபம் என்ன? அறியாதிருந்தார். தன்னோடு கர்த்தர் இல்லை என்பதை அறியாதிருந்தார். தான் செய்கிற காரியத்திலே கர்த்தர் கூட இல்லை என்பதை அறியாதிருந்தான். தான் போகிற வழிகளே கர்த்தர் கூட இல்லை என்பதை அறியாதிருந்தான். என் பிரியமான சபையை, இந்த நாளில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவ சமூகம் கூட இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து ஆமென் என்று சொல்லுகிறாரா? ஆவியானவர் உங்களோடு கூட வருகிறாரா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தை நீங்கள் இழந்து போனால், உலகத்திலேயே பரிதாபமான மக்கள் தேவ சமூகத்தை இழந்து போனவர்கள் தான். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று பார்ப்போம். ஆலயத்தின் வெளியிலே, சபைக்கு வெளியே ஆண்டவர் இருக்கிறார். கதவை திறந்தவுடனே இயேசு உள்ளே வந்து விட மாட்டார். கதவை திறந்தவுடனே உள்ளே வருவதற்கு அவர் மனம் திரும்பிய கட்டுக்குமாறன் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வன். எப்போது உள்ளே வருவார்? ஆண்டவர் எப்போது உள்ளே வருவார்? வசனத்தை வாசியுங்கள். கதவை திறந்தால் அல்ல, என் சத்தத்தை கேட்டு, என் சத்தியத்தை கேட்டு, என் உபதேசத்தை கேட்டு, என் வசனங்களை கேட்டு, என் ஆலோசனைகளை கேட்டு, என் அறிவுரைகளை கேட்டு ஒருவன் கதவை திறந்தார், அங்கே உள்ளே நான் வருவேன். அவன் எங்கு வசனத்துக்கு மதிப்போ, எங்கு உபதேசங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறதோ, அங்குதான் கர்த்தர் இருப்பார். மற்றபடி கர்த்தர் சபையில் இருக்க மாட்டார். வசனங்கள் மதிக்கப்படாத வீட்டிலே கர்த்தர் இருக்க மாட்டார். சுவரெங்கும் வசனங்கள் எழுதி போடப்பட்டதினாலே கர்த்தர் இருக்க மாட்டார். The wall text is not the guarantee for the God's presence. இந்த சுவரில் எழுதப்பட்ட வசனங்கள் இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பது உத்தரவாதம் அல்ல. நம் இருதயத்தில் எழுதப்படுகிற வேத வசனங்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு நமக்கு சொல்லுகின்றன. The verses written in the heart are indelible. நம் இருதயத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் அழிக்கப்பட முடியாதவைகள். என் பிரியமான சபையை, உங்களுடைய எத்தனை பேருக்கு, நம்மில் எத்தனை பேருக்கு வேத வசனங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன? கரவேற்றி கர்த்தரை சோத்திரம் பண்ணுமோ? சோத்திரம் ஆண்டவரே. நாம் பாக்கியவான்கள், வசனங்களை இருதயத்தில் தக்க வைத்திருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களை அப்படி கேட்டால், இப்போது பார்ப்போம் 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கட்டளையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். இப்போது பாருங்கள், ஆகாசங்கிற மன்னன் இவ்வளவு மோசமாக தேசத்தை நடத்தும் பொழுது ஒரு மனிதன் எழுந்திருக்கிறான். அவன் யார் என்பதை பார்ப்போம். 2 நாளாகும் 29:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து. போதும். ஆகாஸ் கதவை பூட்டினான். ஆலயத்தின் கதவை இழுத்து பூட்டியவன் தகப்பன்.
அந்த ஆலயத்தின் கதவை திறந்து வைத்தது யார்? மகன் எசேக்கியா. பொல்லாத தகப்பனுக்கு நல்ல பிள்ளை. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த பொல்லாத தகப்பனுடைய நல்ல பிள்ளையானவன் ஆலயத்தின் கதவை திறந்தான். இவன் செப்பனிடப் போகிறான். எப்படி செப்பனிடுகிறான் என்றால், இப்போது வாசியுங்கள் 15 வசனம். தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அவர்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? ராஜாவின் கட்டளையின்படி. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும்? போதகருடைய வார்த்தையின்படி. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி சரி பண்ண வேண்டும்? உங்கள் போதகர் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி தான் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும். ராஜாவின் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? வாசியுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்ததாக ராஜா பேச வேண்டும். அந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டும். போதகர் வேத வசனத்தின்படி பிரசங்கம் பண்ண வேண்டும். ஜனங்கள் அதை கேட்க வேண்டும். போதகர் இஷ்டம் போல பிரசங்கம் பண்ணக்கூடாது. தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே பேசக்கூடாது. He should be led by the Spirit of God. He should be inspired by the word of God. வேத வசனத்தினாலே உத்வேகம் பெற்று பேச வேண்டும். He must bring the mighty message inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யப்பட்டு மகத்துவம் உள்ள செய்திகளை போதகர் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட எசேக்கியா வேத வசனத்தின்படி ஆலயத்தை அவர் சரியாக்கினார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன கேள்வி நமக்கு. உன் சத்துருக்களை சிநேகிப்பார்கள். இது ஆண்டவர் சொன்னது. இது எத்தனை பேர் இந்த உபதேசத்தை நாம் கைப்பிடிக்கிறோம்? எத்தனை பேர் ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன், யாரை குறித்தும் தீது பேசாதிருப்பீர்களாக எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? ஆகவே வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்காதபடி, வார்த்தைகளை நாம் கனப்படுத்தாதபடி, இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், உள்ள மாத்திரம், நீர் மாத்திரம் என்று பாடுவதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது அருமையானவர்களே? ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வசனம்தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும். ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று, வேத வசனத்தின்படி உங்கள் வீட்டை அமையுங்கள். உங்கள் பிரச்சனைகளை வேத வசனத்தின்படி சந்தியுங்கள். எல்லா காரியத்திலும் வேத வசனத்தையே உங்களுக்கு அரணாக, கோட்டையாக, வழிகாட்டியாய் வையுங்கள் அருமையானவர்களே. திரும்ப வாசியுங்கள் 2 நாளாகவும் 29:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவைகளை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து. இவன் யாரை பின்பற்றி இவை எல்லாவற்றையும் செய்தான்? அவன் தகப்பனாகிய தாவீதை பின்தொடர்ந்தான். உண்மையான தகப்பன் யார்? ஆகாஸ். அவனை பின்தொடரவில்லை, தாவீதை பின்தொடர்ந்தான். இன்றைக்கு நாம் மற்ற சபைகள் என்ன செய்கிறது, மற்ற திருச்சபைகள் என்ன செய்கின்றன, கிறிஸ்தவ தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவ தலைவர் இஸ்லாமிய கூட்டத்தோடு உட்கார்ந்து கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர். மத இணக்கம், பரிசுத்தத்துக்கு சுணக்கம். பிரியமானவர்களே, அவர்களை பின்பற்றாதீர்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்தார்கள், நம்முடைய பிதாக்கள் எப்படி நடந்தார்கள் என்று பாருங்கள். நம்முடைய பிதாக்கள் நடந்த பாதையில் நடக்க வேண்டுமே தவிர இன்றைய மத தலைவர்கள் நடக்கிற பாதையில் அல்ல. இன்றைக்குள்ள டிவி ஸ்டார்கள் பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல. என் சத்திய வேதம் என்ன சொல்கிறது என்பதை தான் பின்பற்ற வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்வதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார் என்பதல்ல, வேதம் என்ன சொல்கிறது என்பதை மாத்திரம் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எசேக்கியா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எசேக்கியா என்றால் கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். God strengthens அர்த்தம். ஒருவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்பதற்கு அர்த்தம் தான் எசேக்கியா.
எசேக்கியாவை எல்லாவற்றையும் செய்தது எதனாலே செய்தான்? அவன் பெயரே சொல்லுகிறது. எதனாலே இவை எல்லாவற்றையும் செய்தான்? கர்த்தருடைய பலத்தினாலே. இந்த ஊழியம் 33 ஆண்டுகளாக இருக்கின்றன. வேலூர் பட்டணத்தில் சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி, ஒரு அறைகூவல் ஊழியம். நமக்கு விரோதமாக வந்த காலகட்டங்களில் உள்ள பிரச்சனை மிக அதிகம். நமக்கு விரோதமாக எத்தனையோ சூழ்நிலைகள், உண்ணாவிரத போராட்டங்கள், நமக்கு விரோதமாக துண்டு பிரதிகள் வெளியீடு, அவை அத்தனையும் எதிர்த்து நிற்கிறது தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெல்லூர் 6. ஏன் அப்படி? தேவ பலம். கர்த்தரும் கூட இருக்கிறபடியினாலே பாதாளத்தில் வாசல் இதை மேற்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் ஒரு மனிதனை பலப்படுத்துவதுதான் எசேக்கியா என்ற பெயர் நமக்கு சொல்லுகிற செய்தி. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்றால் அது எப்படி உணர்வது? 1 பேதுரு 4:11 வாசியுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் போதிக்க கடவன். நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொன்னால் வேத வசனத்தின்படி தான் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். எத்தனை வசனங்களை நான் சுட்டி காட்டி பிரசங்கம் பண்ணுகிறேன் அல்லவா? வசனம் இல்லாத பிரசங்கம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. மனம் போல ஆலோசனை சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் போதித்தால் வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். டிவியிலே மணிக்கணக்கில் செய்தியை கேட்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த செய்திகள் வேத வசனத்தின்படி கட்டப்பட்டிருக்கின்றனவா? அவைகள் வேதத்தினுடைய சத்தியத்தை வரையறுத்து சொல்கிற செய்திகளை கேட்கிறீர்களா? ஊழியக்காரன் மனம் போல பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அவைகளை வரையறுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை தெய்வ சமூகத்தில் பெற்றிருக்கிறீர்களா? அருமையானவர்களே, யார் எதை சொன்னாலும் அது அவருக்கு கொடுத்த வெளிப்பாடு என்று சொல்கிறீர்களோ? வேதத்துக்கு மிஞ்சிய வெளிப்பாடு கிடையாது. அருமையானவர்களே, என் அருமையான சகோதரனே, சகோதரி, அந்த வசனம் மேலும் சொல்வதை கவனியுங்கள். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். பார்த்தீர்களா? ஒருவன் உதவி செய்தால், நீங்க யாருக்காவது ஒரு 10 ரூபாய் கொடுக்க விரும்புகிறீர்கள் வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒருவனுக்கு 10 ரூபாய் கொடுக்க விரும்பினால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். கர்த்தர் அதை கொடுக்க உங்களை பலப்படுத்தி இருக்கிறாரா? உங்க இஷ்டப்படி நீங்கள் யாருக்காவது உதவி செய்தால் அந்த உதவி உங்களுக்கு கண்ணியாக மாறும். நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு விரோதமாக வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, பசித்து அழுது வாசற்படியில் அழுதவர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்டல்ல, என் இரக்க சுவாபத்தினாலே கொடுத்தேன். பெற்றுக்கொண்ட கரங்கள் என் கண்ணை குத்தவே எனக்கு விரோதமாக வருகின்றன. தேவ பலத்திலே நான் உதவி செய்யாததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரிடத்திலே. என் மனோ வாஞ்சியினாலே, மன விருப்பத்தினாலே, என் இரக்க குணத்தினாலே என் கரங்களை நீட்டினேன். தேவன் அந்த கரத்தை ஆசீர்வதிக்கவில்லை. என் பிரியமான சபையே, கர்த்தர் உத்தரவிடாவிட்டால் ஒருவருக்கு உதவி செய்யாதீர்கள். தேவன் உங்களுக்கு உத்தரவிடாவிட்டால் ஒருவருக்கு உதவி செய்யாதீர்கள். தேவன் தந்திருக்கிற பலத்தின் மேலே நீங்கள் உதவி செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் செய்கிற எல்லா உதவிகளும் உங்களுக்கு கண்டிகளாக மாறிவிடும். ஆகையினால் எசேக்கியாங்கிற பெயரை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என்னை பலப்படுத்துகிறவர் என்று. பிரியமானவர்களை, இப்போது நான் மிக அவசரமாக அந்த முக்கியமான சில காரியத்தை சொல்லி நான் செய்தியுடைய மற்ற பகுதிக்கு நான் போக விரும்புகிறேன். எசேக்கியா ராஜா சபையை, அன்றைய சபையை மீட்டெடுத்தான். எதை மீட்டெடுத்தான் தெரியுமா? தொழுகையை மீட்டெடுத்தான். He liberated the worship from the hands of the idolaters. விக்கிரக ஆராதனைக்காரருடைய கரங்களில் இருந்து தொழுகையை விடுவித்தவன் எசேக்கியா. இன்றைக்கு நாமும் தொழுகையை விடுவிக்க வேண்டும். இன்றைக்கு தொழுகை சிறைப்பட்டு போய்விட்டது. உட்கார்ந்திருக்கிற சில விசுவாசிகள் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். பாஸ்டர், தொழுகை என்ற பெயரிலே எப்படி மாறிவிட்டது? துதி ஆராதனை என்ற பெயரிலே எப்படி மாறிவிட்டது? ஆட்டமும் பாட்டமும் வேதவசனங்கள் தூர எறியப்படுவதும் உலக சடங்காச்சாரமான காரியங்களும் ராக் அண்ட் ரோல் மியூசிக்குகளும் இன்றைக்கு மேடையில் ஏறிவிட்டனே என்று வருத்தப்படுகிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
சிறைப்பட்ட தொழுகையை வெளியே கொண்டு வர வேண்டும். வாலிபர்களே, உங்களை மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். சிறைப்பட்ட தொழுகையை நீங்கள் தான் வெளியே கொண்டு வர வேண்டும். யங் மேன், யூ ஹாவ் டு டெலிவர் த வர்ஷிப் ஃப்ரம் திஸ் கிளச்சஸ். இந்த பிடியிலிருந்து நீங்கள் தொழுகையை விடுவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது, த பர்சனல் ப்ளஷர் வர்ஷிப், அதாவது தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக கர்த்தரை ஆராதிப்பது. தங்கள் மன கிளர்ச்சிக்காக பாடி 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 மகிழ்ந்து, கர்த்தர் மகிழ்வதல்ல, நாம் மகிழ்வது. நம்முடைய மனம் விருப்பம் போல பாடி பாடி, தேவ விருப்பம் அல்ல, எனக்கு நன்றாக இருக்கிறது, எனக்கு நன்றாக, என் மனதுக்கு சந்தோஷம், என் மனதிற்கு என்று சொல்லி தன்னையே திருப்திப்படுத்துகிற அந்த தொழுகை வேண்டாம். நீ தொழும்போது ஆண்டவர் திருப்தி அடைகிறாரா, நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா என்று பாருங்கள். ஆகவே பர்சனல் ப்ளஷர் வர்ஷிப், தங்களையே சந்தோஷப்படுத்துகிறது. இரண்டாவது, வேர்ல்ட்லி வர்ஷிப், உலக தொழுகை. உலகத்தாரை போல, நடன அரங்குகளைப் போல இன்றைக்கு வர்ஷிப் பிளேஸில் மாற்றப்படுகின்றன. என் பிரியமான சபையே, இந்த கடைசி நாட்களில் தொழுகைகள் எப்படி போய்விட்டன? தெய்வ பயமற்ற நடனங்கள், வசனமில்லாத ஆரவார கூச்சல்கள், இசைக்கருவிகளுடைய சத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத தொழுகைகள். இதிலிருந்து அதை மீட்டெடுக்க வேண்டியது இந்த சபையினுடைய வாலிபர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த உலக பிரகாரமான தொழுகையிலிருந்து தொழுகையை மீட்டெடுக்க வேண்டும். விரிவாக பேச எனக்கு சமயமில்லை. மூன்றாவதாக, ஏஸ்தட்டிக் வர்ஷிப், அதாவது மிகவும் செயற்கையான ஒரு தொழுகை, அதாவது வாத்திய கருவிகளுக்காக மாத்திரமே. பிரியமானவர்களே, நம்முடைய சபையிலே ஒரே ஒரு வாத்திய கருவி, ஒரு கீபோர்ட், அது பக்கத்தில் இணையாகின்ற ஒரு கீபோர்ட். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரம்மாண்டமான ஆர்கன் இல்லாததுக்காக, பிரம்மாண்டமான வாத்திய கருவிகள் இல்லை. ஏனென்றால் வாத்திய கருவி மீது எனக்கு வெறுப்பல்ல. Our full attention will be upon the musical instrument rather than God. நம்முடைய கவனம் எல்லாம் இன்றைக்கு ஒரு மேடையில் எத்தனை வாத்திய கருவிகள் இருக்கின்றன என்று. டிவியிலே தொழுகையை பாருங்கள், எத்தனை வாத்திய கருவிகள், எத்தனைவைகள். The full focus upon the instrument, not the creator. கர்த்தரை குறித்த சிந்தனை அப்படியே விலகி போய் வாத்திய கருவிகளிலேயே இதை நிறைந்திருக்கின்றன. இது ஒரு செயற்கையான வழி. ஆகவே வாத்திய கருவிகளுக்கு நான் எதிராளி அல்ல. வாத்திய கருவியில் வாசிப்பதனால் நமக்கு சந்தோஷம். ஆனால் தேவனை உணரச் செய்ய வேண்டும், வசனத்தை உணரச் செய்வதற்கு, பாடல்கள் பாடுவதற்கு வாத்திய கருவிகள் உதவியாக இருக்க வேண்டும். மியூசிக் இஸ் நாட் த மீடியா ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஆலோசனைகள் வாத்திய கருவி மூலம் வராது. அதை சபைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் மியூசிக் should not be the media of worship. வாத்திய கருவியை வைத்துக்கொண்டு தொழலும், வாத்திய கருவின் வழியாக தொழாதே. அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருமையானவர்கள், உங்களை விளங்குகிறது என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தொழுகை. ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தரை தொழாதே, ஒரு அறிக்கையினாலே கர்த்தரை தொழு. கர்த்தர் நல்லவர், முடியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பிரியமானவர்களே, ஆகையினாலே தொழுகை என்பது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப மந்திரம் போல சொல்வதல்ல. அதெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிற காரியங்கள். அத்தகைய தொழுகை அல்ல. பிரியமான கடைசியாக சாதாரண தொழுகை, பரிகாசமான வார்த்தைகள், கேலி, சிரிப்பு, இப்படி தொழுது கொள்வது. பிரியமானவர்களே, இந்த 6 வகையான நிலையிலிருந்து இன்றைக்கு தொழுகையை மீட்டெடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்க தொழுகைக்கு பேர் நியூ வர்ஷிப். இதுக்கு பேர் புதிய ஒரு தொழுகை. இந்த புதிய தொழுகையிலிருந்து நம்முடைய கர்த்தர் நம்மை ரட்சித்தபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 6:16 வாசியுங்கள். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பூர்வமான வழி என்று அறியுங்கள். ஆதி பக்தர்கள் எப்படி தொழுது கொண்டார்கள், பேதுரு எப்படி தொழுதான், பவுல் எப்படி தொழுதான் என்று வேதத்தை புரட்டி பார்த்து அன்றைய தொழுகைக்கு நாம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு இருக்க கீபோர்டு அன்றைக்கு இல்லை, அதனாலே அன்றைக்குள்ள வாத்திய கருவி தான் எடுக்க வேண்டும் என்றல்ல. த ஸ்பிரிட் அன்றைக்கு உள்ள அந்த ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் முதலாவது செய்ய வேண்டிய வார்த்தை நில்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் நின்று யோசியுங்கள். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? விசாரியுங்கள். இந்த தொழுகை எல்லாம் சரிதானா? இப்படியெல்லாம் தொழுது ஆடி பாடுவது சரிதானா? இந்த விசாரித்து நடங்கள். இப்படி செய்தால் அது தேவனுக்கு பிரியமாய். இதைத்தான் எசேக்கியா செய்தான். எசேக்கியா தன் சபையெல்லாம் சீர்திருத்தம் பண்ணினான். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ஆம், அசுத்தமானதை சபையிலிருந்து வெளியே கொண்டு போங்கள். சபையில் அசுத்தம் என்பதை யார் கண்டுபிடிப்பது? ஊழியக்காரன். அவருக்கு தான் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாள் மழை பெய்ததுக்கு பயந்து சபைக்குள்ளே நுழைந்தவன் திடீரென்று எழும்பி சபை சரியில்லை என்று சொல்லக்கூடாது. அவனுக்கு சரித்திரமே தெரியாது, அவனுக்கு சபை சரித்திரம் தெரியாது, ஆவியான நடத்தல் தெரியாது. சபையில் உள்ள அசுத்தங்கள் களையப்பட வேண்டும். ஒரு சபையிலே தகப்பனுடைய மனைவியை ஒருவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். குறித்து சபையிலே பிரச்சனை. அந்த சபையார் அமைதியாகவே இருந்தார்கள். என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஊழியக்காரன் பவுல் வந்தார். உடனே எழுந்து அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தார். சபையை சுத்தப்படுத்துவதிலே வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். ஆகவே இன்றைக்கு சபைகள் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? வசனத்தை வாசிகள் என்ன சொல்கிறது? 29:5. அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. முதலாவது உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். இப்போது பக்கத்தில் பரிசுத்தமாக இருக்கிறாரா என்பது அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா? சரி, உங்களை பரிசுத்தம் பண்ணுவது எப்படி? யோவான் 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆம், பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி தன்னை சுத்தப்படுத்துவது எப்படி? இப்போ உட்கார்ந்து விசுவாசி பேசுகிறார். என்னை நான் சுத்தப்படுத்த போகிறேன். கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. இது ஒரு விசுவாசி செய்கிற தீர்மானமா? கெட்ட வார்த்தைகள் அவர் ஏற்கனவே என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. ஆகவே விசுவாசி சுத்தப்படுத்துவது வேறு நிலைமை. பாவிகள் சுத்தப்படுத்துவது போல் அல்ல. விசுவாசிகள் வித்தியாசமாய் நடக்க வேண்டும். எப்படி சுத்தப்படுத்த வேண்டும்? கொடிகளை சுத்தப்படுத்த வேண்டும். பாருங்கள், ஒருவர் 4 மணி நேரம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருக்கும் ஒரு உதவி செய்ய மாட்டார்கள். எப்போ பாருங்கள், நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் எழுந்து ஒருவருக்கு ஒரு உதவியை செய்ய மாட்டார்கள். நற்கிரியை என்ற கொடி சின்னதாக இருக்கும், ஜெபங்கிற கொடி நீண்டதாக இருக்கும். சில பேர் எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பார்கள், துதி நீளமாக இருக்கும், வேத வாசிப்பு சின்னதாக இருக்கும். எல்லா கொடிகளையும் சரியாக்க வேண்டும். அதுதான் சுத்தப்படுத்துதல். வேத வாசிப்பு, ஜெபம் பண்ணுதல், ஊழியம் செய்தல், உதவி செய்தல் ஆகிய அத்தனை கொடிகளும் சரியாக இருப்பதுதான் ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைவது. என் பிரியமான சபையை நீங்கள் அப்படி வாழ்க்கையை வைத்திருக்கிறீர்களா? உங்கள் ஜெபம், வேத வாசிப்பு, பிறருக்கு உதவி செய்தல், ஊழியம் செய்தல் ஆகிய அத்தனை கொடிகளும் உங்களிடத்தில் இருக்குமா? அப்படியானால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, எசேக்கியா செய்த சீர்திருத்தத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 18.
அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். எதை உடைத்து போட்டான்? மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பம். மோசேயுடைய வெண்கல சர்ப்பத்தை எடுத்து உடைக்கும் போது ஜனங்கள் பயந்திருப்பார்கள். இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கதரிசி மோசே. தேவன் முகமுகமாக பேசினது இந்த மோசேவோடு தானே. சீனாய் மலையிலே தேவ சமூகத்தில் நின்ற தேவ மனிதனாகிய மோசே, இந்த மோசேயின் உண்டு பண்ணின சிலையை எசேக்கியா உடைக்கிறான். யார் செய்தால் என்ன? தேவனுக்கு விரோதமாக இருந்தது காலத்தினாலே மதிப்பு பெற்றிருக்கலாம், ஒரு தேவ மனிதனாலே ஸ்தாபிக்கப்பட்டதாக இருக்கலாம். அதை தூக்கி எறிந்தவன் எசேக்கியா. ஏன் தூக்கி எறிந்தான் தெரியுமா? அதுக்கு என்ன பெயர் இருக்கிறது? வாசியுங்கள். அந்த சிலைக்கு என்ன பெயர்? அன்னால் மட்டும் இஸ்ரவேல் புத்திர நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். நிகுஸ்தான் என்று பெயர். அந்த சர்ப்பத்துக்கு என்ன பெயர்? நிகுஸ்தான். என்ன அர்த்தம் நிகுஸ்தான்னா? இந்துஸ்தான் அர்த்தம் இல்ல. நிகுஸ்தான் என்ன அர்த்தம்? வெண்கல துண்டு, a piece of brass. அவ்வளவுதான். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு தைரியம் வேணும். இயேசு கிறிஸ்துடைய படத்தை வைத்து அவருடைய இருதயம் வெளியே தெரியும்படி வைத்திருக்கிறார்கள். திரு இருதய ஆண்டவர் என்று அந்த படத்தை நீக்குங்கள். ரிமூவ் தட் பிக்சர். தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனைகள், கிறிஸ்தவ விக்கிரகங்கள், இவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே எத்தனையோ விக்கிரகத்தை நீக்கி இருக்கிறோம். குழந்தை ஞானஸ்நானம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆதரித்ததுதான் அதை நீக்கி இருக்கிறோம். வேதத்தின்படி சரியல்ல. மோசே வைத்தது நீக்கினான். ஏன் தெரியுமா? மோசே வைத்தது காரணம் வேறு. அது ஏன் வைத்தான் வாசிப்போம். எண்ணாகமம் 21:8-9 வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பளத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பளத்தின் மேல் தூக்கி வைத்தான். கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். மோசே எதற்காக வைத்தான் தெரியுமா? அந்த வெண்கல சர்ப்பம் என்ன அடையாளம்? அந்த வெண்கல சர்ப்பம் செயலற்று போன சாத்தான். சர்ப்பம் யாரை குறிக்கும்? சாத்தானை. வெண்கல சர்ப்பம் எதை குறிக்கும்? செயலற்று போனதை. அது தூக்கப்பட்டிருக்கிறது. 2 காட்சி. சிலுவையிலே இயேசு தூக்கப்பட்டதுனாலே சர்ப்பம் செயலற்று போயிற்று. இந்த காட்சியை பார், அப்போது பிழைப்பா. இதுதான் வேத வசனம். சாத்தான் செயலற்று போன சிலுவையை நோக்கி பார், அப்போது பிழைப்பா என்பதுதான் வெண்கல சர்ப்பம். இவர்கள் வெண்கல சர்ப்பமே தன்னை காத்துவிடும் என்று சொல்லி அந்த நாக தேவதையை வழிபட்டபடியினால், சர்ப்பத்தை வழிபட்டபடியினாலே அதை உடைத்து எறிந்தான். இன்றைக்கும் தவறான உபதேசங்கள் நீக்கப்பட வேண்டும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தைரியமாய் நீக்கப்பட வேண்டும். எசேக்கியாவின் ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். அருமையானவர்களே, சிலுவை இங்கு நம் சபையில் அநேகருக்கு சிலுவை அடையாளம் பிடிக்கும். பாஸ்டர் வெளியிலே ஒரு சிலுவை அடையாளத்தை போடுங்கள் என்று. நான் அதை போடுகிறது இல்லை. ஏனென்றால் என் ஆண்டவர் சிலுவை அடையாளத்தில் அல்ல, சிலுவையில் தான் மரித்தார். அதற்கு அடையாளம் அல்ல. ஆகவே அடையாளத்தை போடுவதல்ல, சிலுவையின் ஆட்சி அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன் என்பது பாடுகளும் உபத்திரமும் சஞ்சலங்களும் கண்ணீரும் வேதனையும் தான் சிலுவையினுடைய அடையாளங்களை தவிர இந்த 2 கோடு அல்ல. ஆகவே அருமையான சகோதரனே, இந்த நாட்களில் ஆவிக்கேற்றபடி நீங்கள் வர வேண்டும் என்று உங்கள் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். 2 நாளாகமம் 29:16 கொஞ்சம் சீக்கிரமாக. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்பிரவேசத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தங்களையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். கிதரோன் ஆற்றை கொஞ்சம் கவனிக்கிறீர்களா? கிதரோன் ஆறு எதற்கென்றால் எருசலேமுடைய குப்பைகளை போடக்கூடிய ஆறு தான் கிதரோன் ஆறு. அந்த ஆற்றிலே கொண்டு போய் இந்த அசுத்தங்களை போடுகிறார்கள். தேவாலயத்தில் உள்ள அசுத்தங்கள். நாம் தேவாலயம், நம்முடைய ஆவி சுத்தமாக இருக்க வேண்டும். நம் பரிசுத்தாவி நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா இந்த 2 சுத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே,
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வேதம் சொல்கிறார். நம்முடைய ஆவியானது கர்த்தரோடு நல்ல தொடர்புடையதாக இருக்குமானால் அது பரிசுத்தமாக இருக்கிறது. சில பேருக்கு கர்த்தர் பேசுகிறார் என்பதை விளங்காது. ஏனென்ற ஆவி சுத்தமாக இல்லை. இருதயத்துக்கு சுத்தம் உள்ள பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே ஏன் கர்த்தர் உங்களோடு பேசவில்லை? இருதயத்தை சுத்தம் இல்லை, அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான திட்டங்கள். ஆகவே என் பிரியமான சபையை, நம்முடைய ஆவி சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மா சுத்தமாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை பார்த்து கர்த்தாவே என்று கூப்பிட்ட உடனேயே அவர் காது கேளாத போல் இருக்கிறாரா? என்ன வேண்டும் என் மகனே என்று கேட்கிறாரா? தேவன் உங்களோடு பேசுகிற அனுபவத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் ஆவி சுத்தமாக இருக்கிறது, உங்கள் ஆத்மா சுத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே நீங்கள் உங்களை சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக எசேக்கியாவுடைய காரியத்தை பார்க்கிறோம். இதுதான் முக்கியமான காரியம். நான் செய்தியை முடிக்க வேண்டிய நிலைமை வருகிறேன். 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். நிறுத்தி வாசிக்கணும். சரி, இப்போது பாருங்கள், 2 காரியத்தை செய்யலாம். நீங்கள் கவனியுங்கள். முதல் காரியம் பாவ நிவாரண பலி. தேவ சமூகத்துக்கு வந்த உடனேயே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். அனுதினமும் வசனத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் அனுதினமும் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தில் தூசிகள் படிகின்றன. காலையில் குளித்து எவ்வளவோ பவுடர் போட்டு எவ்வளவு மேக்கப் பண்ணி வந்தாலும் சாயங்காலம் முகம் கழுவும்போது கையை பார்த்தாலே சரியா இல்லை. என்ன இப்படி இருக்கு நம்ம முகம்? ஏனென்ற பகலில் உள்ள தூசியெல்லாம் இருக்குது. சாயங்காலம் முகங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எவ்வளவு குளித்தாலும் சரீரம் சுத்தமாக இருப்பதில்லை. ஆத்துமா அனுதின உலகத்திலே சஞ்சரிக்கும் போது அழுக்கடைகிறது. அதை சுத்தமாய் வைப்பதற்கு ஒரே வழி இயேசுவின் இரத்தம். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது என் ஆண்டவரை ஒரு இரத்தத்தினால் என்னை கழுவும். காலை எழுந்தது என் ஆண்டவரை பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ளும். இவ்விதமாக ஒரு மனிதன் தன் இரத்தத்தினாலே கழுவுதான் பாவ நிவாரண பலி. அந்த பலியை எசேக்கியா செலுத்தினான். எல்லா ஜனங்களுக்காகவும் பாவ நிவாரண பலி செலுத்தினான். இதற்கு பெயர் டிவோஷன், பக்தி. இதுதான் பக்தியான காரியம். அடுத்ததாக ஒரு காரியம் செய்தான், சர்வாங்க தகன பலியிட்டான். தகன பலியிடுகிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அர்ப்பணம். நம்முடைய பாவத்தை கழுவதற்கு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு பெயர் பாவ பலி. அது நாம் செலுத்தவில்லை, இயேசு செலுத்தி இருக்கிறார். இந்த பலியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதுக்கு என்ன பெயர்? டிவோஷன், பக்தி. அடுத்ததாக நம்மையே நாம் பலியிடுகிறோம். இயேசு தன்னை பலியிட்டதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது பாவ நிவாரண பலியை ஏற்றுக்கொள்கிறோம். நம்மை பலியிட வேண்டும். நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், நம்முடைய காரியங்களை எல்லாம் பலியிட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று. எத்தனை பேர் நான் பாடுகிறோம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஏன் பாடுகிறோம்? நமக்கு தெரியும், பாடுகிறோம். ராகம் தெரியும், பாடுகிறோம். அப்படி வாழ்கிறோமா? நான் அல்ல கிறிஸ்துவே என்று வாழ்வதுதான் அர்ப்பணம். அதற்கு பேர் டெடிகேஷன். பாவ நிவாரண பலியை எடுத்துக்கொள்வது டிவோஷன், பக்தி. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு என்ன பெயர்? தமிழ்ல சொல்லுங்க, பக்தி. நம்மை அர்ப்பணிப்பதற்கு என்ன பெயர்? நம்மையே முழுவதும் தகன பலியாய் கொடுப்பதற்கு என்ன பெயர்? அர்ப்பணம். இப்போது 2 காரியம் செய்யப்படுகிறது. தேவாலயத்தில் 2 வேண்டும். இயேசுவின் பலியை குறித்து நான் பேசுகிறேன். அதை கேட்ட நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும்? பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1-2 வாசியுங்கள். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை பார்த்து பவுல் வேண்டிக் கொள்கிறார். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்துவுக்காக உங்கள் வசதிகளை விட்டு விடுங்கள். என் அருமையான சகோதரரே, எத்தனை பேர் சபையினை ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் வருகிறீர்கள்? உங்கள் வசதியை விட்டுக் கொடுக்க மனமில்லையே. உங்கள் பிள்ளைகள், உங்கள் வீடு, இதையே நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே. உரப்படமில்லாத வாழ்க்கை இருக்குமா? ஆக அருமையானவர்களே, இங்கு எல்லாரும் இந்த பலிக்கு வந்து விடுகிறார்கள். எந்த பலிக்கு? பாவ நிவாரண பலி செலுத்த எல்லாரும் வருகிறார்கள். ஆனால் எதை செலுத்த எல்லாரும் வருகிறது இல்லை? சர்வாங்க தகன பலி, நம்மை அர்ப்பணிப்பது வருவதில்லை. எசேக்கியா ராஜா பாவ நிவாரண பலியை செலுத்தி லேவியர்களை அழைத்து சர்வாங்க தகன பலியை செலுத்துங்கள் என்று சொல்ல, சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது 29, 27 பலியிட்டு தீர்த்த போது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனும் பாடின வார்த்தைகளினாலும் கர்த்தரை துதியுங்கள் என்றார். உடனே தேவாலயத்தில் பாடல் முழங்கிற்று. வாத்திய கருவிகள் இசைந்தன. எப்போது வாத்திய கருவிகள் இருந்தன? தகன பலி செலுத்தும் போது. அதுவரைக்கும் பாடல் இல்லை. தகன பலி செலுத்தும் போது நம்முடைய தகன பலி எது? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. உங்கள் போதகராகிய நான் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக நான் சிலுவையை சுமக்க வேண்டியதாயிற்று. எனக்கு எத்தனையோ அவமானங்கள், கஷ்டங்களை நான் சுமக்கும் போது என் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷமான பாடல் இருக்கிறது. என் கர்த்தரை நோக்கி நான் பாடும் பொழுது என் இருதயம் கம்பீரமாய் பாடுகிறது. என் கண்களிலே தாரை தாரையாய் கண்கள் வடியும், கண்ணீர் வடியும் போது என் ஆத்மா கம்பீரித்து பாடுகிறது. என் தாய் எனக்கு சிறு பிள்ளையிலே கற்றுக் கொடுத்து எந்த ஆத்துமனேஸ்வரி வெள்ளம் போன்ற துன்பத்து தாசம் திக்கில்லாமல் தடுமாறி போய் தஞ்சம் தந்து இயேசுவே என்னை காருமே. அந்த பாடல் என் வாயில் பிறக்கும் பொழுது என் இருதயம் கம்பீரித்து மகிழ்கிறது. ஆம் பிரியமானவர்களே, saddest thoughts of the sweetest songs என்று சொன்னான். உலகத்தில் துக்கமான செய்திகளே இன்பமான பாடல்கள் என்றான். கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறவர்களே அருமையான பாடல்களை பாட முடியும். என் பிரியமான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு தகன பலி செலுத்துவது போல அக்கினி உங்கள் இருதயத்தை பற்றி சூழுகிறதா? வேதனையில் கிடக்கிறீர்களோ? சங்கடத்தில் இருக்கிறீர்களா? என் ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் பெற்ற நாளிலிருந்து துக்கத்தில் முழுகிறேன். உம்முடைய நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கினேன். அன்று முதல் கண்ணீரிலே மூழ்குகிறேன். நான் ஆவியை பெற்றேன். ஆனால் அன்று முதல் இருதயத்தை துளைக்கிற எத்தனையோ அம்புகள் என்னை துளைக்கின்றன. என் பிரியமான தேவ பிள்ளையே, இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை வேதனைகள் இயேசுவுக்கான படுவாயானால் அது தேவ சமூகத்திலே கீத வாத்தியங்களாய், ஸ்தோத்திர கீதங்களாக பரலோகத்துக்கு போய் சேரும். நிச்சயமாகவே கர்த்தர் அதை பாடலாக ஏற்றுக்கொள்வார். ஆகையினால் நீங்கள் சமாதானமாக இருங்கள். பாடுகள் அனுபவிக்கும் போதுதான் உங்கள் இருதயம் கம்பீரித்து பாடுகின்றன. அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், பரிசுத்த பவுல் சொல்கிற வார்த்தையை 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இப்பொழுதே நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன்.
எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறான். பந்தயம் நடக்கும்போது ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து அதை கீழே ஊற்றுவார்கள் பலி செலுத்த. பவுல் சொல்லுகிறான், என் இரத்தத்தை, என் வாழ்வை, என் இதய துடிப்பை ஊழியத்துக்காக ஊற்றி விடுகிறேன். அப்போதுதான் கம்பீர சத்தம் கேட்கிறது. பரிசுத்த பவுல் அன்றைக்கு பிலிப்பு சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கும் பொழுது அவன் கால்கள் தொழுவத்தில் மாட்டியிருந்தன, அவன் கரங்கள் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தன. அவன் வாயு இயேசு ராஜா வந்திருக்கிறார், கொண்டாடுவோம் என்று அவன் பாடியிருப்பான். கம்பீர சத்தம். எங்கு துக்கமும் வேதனையும் சஞ்சலமும் பாடு உபத்திரவங்கள் இயேசுவின் நிமித்தமாக எந்த ஆத்மாவை ஆக்கிரமிக்கிறதோ அந்த ஆத்மா கம்பீரித்து பாடும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் கணவன் மனைவியும் வாங்கியிருந்து அவள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் அவளை விட மூத்த சகோதரன் சகோதரி 2 பேர் இருக்கிறார்கள். பக்கத்தில் உள்ள அருமையான காட்சி ஒரு நீர் தடாகம். அந்த தடாகத்துக்கு அப்புறம் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. பயங்கரமான காற்று வீசுகிறது. மரங்கள் இங்கும் அங்கும் அசைகின்றன. மஞ்சள் நிற ஒளியானது அந்த தடாகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. பறவைகள் பயந்து பறந்து ஓடுகின்றன. பார்ப்பதற்கு அருமையான காட்சி. மூவரும் சொல்கிறார்கள், மிக அருமையான காட்சி, மிக அருமையான காட்சி. பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அவருக்கு கண் தெரியாது. அவர் கண் தெரியாதவர், இந்த காட்சியை பார்க்கவில்லை. அவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் மகிழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். சூரியன் அஸ்தமித்த பிறகு உங்கள் கண்களுக்கு எதுவுமே தெரியாது. பியாண்ட் த சன்செட் ஐ see. ஆனால் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு என மரக்கண்கள் அவைகளை காணும். நான் நித்தியத்தை காணுகிற மனிதன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, அந்த கண் தெரியாதவன் சொல்கிறான், கண் இருக்கிற வரையில் தான் நீங்கள் உலக காட்சியை பார்க்கிறீர்கள். ஆனால் சூரியன் அஸ்தமித்த பிறகு உங்கள் இருள் சூழ்ந்து விடுகிறது. எனக்கு இருளே கிடையாது, ஏனென்றால் என் மனக்கண்கள் பிரகாசிக்கின்றன. நான் கர்த்தருடைய வார்த்தையில் பிரகாசம் அடைகிறேன் ஆகியனால் எப்பொழுதுமே நான் காட்சியை காணுகிறவேன் ஆகியனால் என் இருதயம் கம்பீரித்து பாடுவோம். இப்போது நாம் செலுத்த வேண்டியது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு செலுத்தி ஒரு ஆழமான தீர்மானம். சகோதரனே சகோதரியே, ஒரு ஆழமான தீர்மானத்துக்கு வாருங்கள். இனி நான் அல்ல, நேரே என் ஆண்டவரே. நம்முடைய வீடுகளில் இந்த ஜெயத்வனி எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் நான் தகனபலியாகவே என் கர்த்தருக்கு நான் மாறிக்கொண்டே இருப்பேன். நான் எரிந்து பிரகாசிப்பேன், நான் எரிந்து பிரகாசிப்பேன், நான் எரிந்து பிரகாசிப்பேன். இதோ என்னை வானபலியாய் இப்பொழுதே வார்க்கின்றேன். என் தேகத்தை விட்டு நான் பிரியும் நேரம் வருகிறது. தீமோத்தேயுவே, மனத்தெளிவுள்ளவராக இரு, சுவிசேஷத்தை அறிவி, ஊழியத்தை செய். என் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரர் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே வருகிறோம். புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தும் இருக்கிற எசேக்கியாவை போல நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரை, திருச்சபைகள் சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது நாங்கள் அதை சீர்திருத்துகிற ஒரு மாற்றில் லூதராக இல்லாவிட்டாலும் ஒரு சின்ன அகல் விளக்காக எங்களை வையும் ஆண்டவரே. நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டால் எங்களால் இயன்றதை சபைக்காக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தப்பிதமான உபதேசங்கள், தப்பிதமான தொழுகைகள் இவை எல்லாவற்றையும் விலகி உத்தமமாய் உம்மை பின்பற்றி நடக்க உதவி செய்யும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். தோளில் நாங்கள் வைத்திருக்கிற சிலுவை எங்களுக்கு ஒரு அக்கினியாக இருக்கிறது. அந்த அக்கினி எங்களுக்குள் பற்றி எரியும் பொழுது எங்கள் ஆத்மா கம்பீரித்து பாடுகிறது.
உங்களுடைய கிருபை உள்ள கரத்தில் வைக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். Beyond the sunset there is a vision. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு காட்சி தொடர்கிறது. ஆமென்.